ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ப்ளூ தமிழ் கேமிங். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டிக்மேன் ட்ராகன் பாலில் இது ஸ்டோரி மட்டும் தான் ப்ளே பண்ண போகிறோம். இந்த ஸ்டோரியோட பேர் நமாக் சிட்டி. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீஸா ஹைட் அவுட் முடிச்சிட்டோம். அடுத்து ஆண்ட்ராய்ட் சிட்டியும் முடிச்சிட்டோம். இப்போ நமாக் சிட்டி வந்துருக்கோம். அடுத்து ஏன்ஷியன் ஜங்கிள் போகணும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடிக்கிறாங்க. இப்போ நம்ம பவரை ஏற்றிட்டு போயிட்டா நம்ம செஞ்சுருவோம். ஓகே, அடி வாங்குறோம் பயங்கரமா. ஓகே, ஸ்பிரிட் பாம்பை தூக்கி மண்டையில் போட்டு பண்ணிட்டேன். அவ்வளோதான். இதே மாதிரி தொடர்ந்து எல்லா மேட்ச்லேயும் ஃபைட் பண்ணிட்டே போகணும். இது நமாக்கியன் எலிட் 2. இவங்க ஒரு சின்ன பாஸ் மாதிரி. இது நீங்கள் எப்படியாவது பிடிக்கணும். இவங்க முன்னாடி வந்தவங்களோட பவராக இருக்காங்க. இந்த அட்டாக்கு நான் நேராக வாங்கினதில்லை, ஆனால் இது பவராக இருக்கும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ இந்த பவர் பவராக இல்லை என்ன பொறுப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம கொஞ்சம் மாஸ், அதாவது பவரான கேரக்டர் வச்சுருக்கோங்கிறத அந்த அட்டாக் நம்மளுக்கு பவராக தெரியுது. இல்லைன்னா அந்த அட்டாக் கொஞ்சம் பவராக தான் இருக்கும். ஆனால் அது எவ்வளோ நம்மளுக்கு அடி கம்மியாக பார்த்தாங்கன்னா நம்மளை எவ்வளோ தூரம் தள்ளி கொடுத்துருக்கீங்களா. இந்த அட்டாக் பார்த்தோன்னா நம்ம ரொம்ப தூரம் தள்ளி போய் நிற்கிறோம். ஒரு ஸ்டார் மிஸ் ஆகிடுச்சு. எனர்ஜிகளை வச்சு எஸ்கேப் ஆயிட்டான். ஓகே, இதையும் முடிச்சாச்சு. அடுத்தது நமாக்கியன் தகு. எதுக்கு இவங்களுக்கு தகுன்னு பேர் வச்சுருக்காங்க இந்த எலிடு அப்படிங்கிற பேர் வச்சாங்க. தவிர மற்றவங்க எல்லாருமே தக்காக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸுக்கெலாம் மட்டும் தனி பேர் வச்சுருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த மேட்ச் முடிச்சுட்டேன். அடுத்த மேட்ச் இந்த மேட்ச் பிக்கோவா? யார் பிக்கோவா? தெரியல, இது பிக்கோவா இருக்காது. பிக்கோவுக்கு தம்பி தங்கச்சி யாராவது இருக்குமா? ஆனால் ஹெல்த் இவ்வளோ ஹெல்த்து குறைஞ்சது இல்லையே. ஒருவேளை இது பிக்கோவாக இருக்குமோ?
ரீஸ்டோர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, அவ்வளோதான் காலி. ஓகே கைஸ், இவன் தான். ஆமாம் கைஸ், இன்னும் கைஸ் பிக்கலோ. ஆனால் இந்த மேட்ச் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பிக்கலோ அந்தளவுக்கு டஃப்பாக இல்லை. என்ன பிக்கலோன்னு சொல்கிறாங்க, ஆனால் இன்னும் இது முடியாமல் இருக்குது. ஒருவேளை பாஸ் பேட்டலுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாஸ் வருவான், அந்த பாஸாக இருக்குமோ. அப்போ அந்த பாஸ் இதுனா அப்போ பிக்கலோ வந்து எந்த செட்டில் வருவான்? பிக்கலோவுக்கும் மேலே இருக்காங்க. பிக்கலோவுக்கும் மேலே சென்றான் தானே இருக்கான். ஒருவேளை அடுத்த மேட்ச் நம்ம சென்றான் கூட தான் நினைக்கிறோம் அந்த பாஸ் பேட்டல். சென்றானை தோற்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். தெரியாது, ஏன்னா கோகு சென்றான் கூட ஃபைட் பண்ணதை நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்போ வந்து கோகு வந்து சென்றான் வந்து வீரஸை பார்த்தா அப்படி பயப்படுவான். அப்போ வந்து நம்ம வந்து சூப்பர் சைன் கார்டு வச்சுருந்தோன்னா சென்றானை தோற்கடிக்க வாய்ப்பு இருக்குது. விடாமல் அடிச்சுட்டு இருக்காங்க. நானும் விடாமல் அடிச்சேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ஸ்பிரிட் பாம் ஊற்றிட்டு தலையில் போட்டு அடிச்சு விட்றோம். ஸ்பிரிட் பாம். ஓகே, இந்த மேட்ச் முடிச்சாச்சு. ஓ, இதான் பாஸ் பேட்டில் கைஸ். இல்லையோ, இது பாஸ் பேட்டிலாக இருக்காது. இதுதான் பாஸ் பேட்டிலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் அடிக்கிறாங்க. அப்படியே ஃபைனல் அட்டாக் வந்து குனிஞ்சு அடிக்கிறாங்க. நம்ம அடிக்கும்போது எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இவங்க அடிக்கிறது வந்து அப்படியே குனிஞ்சுன்னு அடிக்கிறாங்க. முதுகெலும்பு இல்லை இவங்களுக்கு. இவங்களோட நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். பாதி ஹெச்பி கிட்ட போயிடக்கூடாது. பாதி ஹெச்பி போயிடுச்சுன்னா ஒரு ஸ்டார் குறையுது, காசு கம்மியாக தான் கிடைக்குது. எனக்கு காசு வேணும். அவ்வளோதான், என் காசு போச்சு. பாதி ஹெச்பி கிட்ட குறைஞ்சிருச்சு. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க. சே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, போதும் இதுவே. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து எவ்வளோ காசு வந்திருக்குன்னு பார்ப்போம். 12,000 ரூபா கிட்ட வந்திருக்கு. போன வீடியோ நம்மள்கிட்ட 5,000 இருந்துச்சு, இப்போ 12,000 இருக்குது. நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் கைஸ்? நம்பர் 1ல் வந்து ஸ்டார்ட் ஆகி நம்பர் 13 வரைக்கும் தான் வந்திருக்கோம். அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு 12,000 சேர்ந்துருக்கு. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். பை கைஸ், பை.